வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களே. இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினிலே நாம் காணவிருக்கின்ற சிறுகதையினுடைய பெயர் துன்பக்கேணி. கதாசிரியர் திரு வண்ண நிலவன் அவர்கள் 1980 எழுதப்பட்ட ஒரு கதையாக இருக்கிறது. இன்றைக்கு கள்ளச்சாராய மரணம், கள்ளச்சாராயம் காய்ச்சிய பிரச்சனைகள் விறுவிறுப்பாக இன்று பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இது தொடர்பான ஒரு கதையாக இருக்கிறது. ஆனால் இந்த கள்ளச்சாராயம் இப்பொழுது இன்று நேற்றல்ல பல காலமாகவே நெடுங்காலமாகவே விற்கப்பட்டு வந்திருக்கிறது என்பதற்கான ஒரு ஆதாரமாகவே இந்த கதையும் இருக்கிறது. 1980களிலே எழுதப்பட்ட கதை. இந்த கதை வருகின்ற இந்த காலகட்டத்தினிலே இப்பொழுது இருப்பது போல் இந்த டாஸ்மாக் என்ற ஒரு அமைப்பு முறைப்படுத்தப்பட்டு விற்கப்படக்கூடிய காலம் அல்ல அது. அப்பொழுதெல்லாம் பாக்கெட் சாராயம் என்றும் கிடா சாராயம் என்றும் பலவிதமான வகையிலே விற்கப்பட்டு வந்தது. அப்பொழுது கள்ளச்சாராயம் சர்வசாதாரணமாக புழங்கிக் கொண்டு இருந்தது என்பதும் மாபெரும் உண்மை. சரி, நாம் இப்பொழுது நேரடியாக கதைக்குள் செல்வோம் நேயர்களே. எட இது ஆறு, இது நம்ம கிட்ட தேவர்மாவ வண்டி மலைச்சிலடா, இவ எங்கன கடந்துட அம்புட்டாவ என்று ஆச்சரியத்தோடும் பிரியத்தோடும் கேட்டார் நம்பித்தேவர். பட்டப்பகல் மாதிரி நிலா வெளிச்சம் இருந்தாலும் நம்பித்தேவர் உட்கார்ந்திருந்த இடத்திலே பூவரசமர நிழல் விழுந்து அவரை மறைத்திருந்தது. அவளுடன் அந்த ஆட்கள் பதில் சொல்வதற்கு முன்பாகவே வண்டி மலைச்சி, என்ன மாமோ, பொம்பளைன்னா வேண்டான்ட்டு அனுப்பிச்சிருவேளா என்று சொல்லிக்கொண்டே நம்பித்தேவரனுடைய கால்மாட்டிலே போய் உட்கார்ந்தாள். ஏபாயப்புள்ள, அதுக்கு சொல்லலை, யாரோ அன்னைக்கு ஊருக்குள்ளே நீ முழுவாமல் இருக்கான்னு பேசிக்கிட்டாவ. முழுவாமல் இருக்கிறவளை போய் இந்த வேலைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கானோன்னு தான் கேட்டேன். இந்த முள்ளுக்காட்டுக்குள்ளே சரக்கை தூக்கிக்கிட்டு 10-12 மைல் நடக்கணும். நீ உன்னால் முடியுமான்னு பார்க்கணும்ல. இதில் மற்ற விலையை விட கூட 2 ரூபா கிடைக்கும்னு பார்த்தியாக்கும். எந்த பாவி பைய விட்ட சாவுமோ தெரியல. எப்பேர் கொத்த மரக்குடி ஜனங்கள்லாம் அப்படி கிடந்து சீரழியம்னு இருக்குது. நீங்கள் எதுக்கு மாமோ இந்த முள்ளுக்காட்டுக்குள்ளே இத்தனை வயசுக்கு போகிறோம் ஒத்தையில் கிடந்து சாராயம் காய்ச்சிக்கிட்டு எந்த நேரம் எவன் வருவானோன்னு செத்துக்கிட்டு திரியுதியே. வேற என்ன பண்ணுறது, எல்லாம் துட்டுக்காவதே. இதை கேட்டுவிட்டு வண்டி மலைச்சி லேசாக சிரித்தாள். சரி பெருசு, மணி 8:30 மேலே இருக்கும் போல், நிலா மேலே ஏற ஆரம்பிச்சாச்சுல்ல, சீக்கிரம் இடத்த காலி பண்ணணும். பொழுது விடியறதுக்குள்ளே சரக்கை கொண்டு போய் இந்த ஆசிரியத்தில் சேப்பிக்கணும். இந்த கொள்ளைக்குள்ளே மொபைல் பார்ட்டிக்கு புது இன்ஸ்பெக்டர் வந்திருக்காராம், கொஞ்சம் கடத்தமான ஆள் போல், எச்சரிக்கையாக கொண்டு போகணும்னு முதலாளி சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. சரக்கை டின்னில் அளந்து அடைச்சிக்கிட்டீர்ல, வண்டி மலைச்சி கதையை நாளைக்கு ஊருக்குள்ளே போய் பேசிக்கிடலாம் என்று சொன்னான் சங்கரபாண்டி. வண்டி மலைச்சி ஓடை மரங்களுக்கு மேலே தெரிந்த நிலாவை பார்த்து கொண்டிருந்தாள். சங்கரபாண்டி பேசியது நம்பித்தேவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. வண்டி மலைச்சியை பார்க்க பார்க்க அவருக்கு மனசுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. இந்த திமிர்னாலதாம்லே கெட்டு குட்டிச்சவராக போகிறீங்க. அந்த பைய சம்பவம் மட்டும் செயலுக்கு போகாமல் இருந்தானாக்கா அந்த புள்ள இன்னைக்கு இப்படியா சாராயிட்டு என்ன தூக்கம் வந்திருக்கும். என்ன நான் சொல்கிறது. வண்டி மலைச்சிக்கு அவள் புருஷன் சண்முகத்தை நினைத்ததும் ஒரு மாதிரியாக படபடவென்று வந்தது. தலை சற்றே சுற்றுவது போல இருந்தது. கொஞ்சம் பின்னால் நகர்ந்து அப்படியே அடிமரத்தோடு மரமாக சாய்ந்து உட்கார்ந்து கொண்டாள். எங்கோ தூரத்தில் பஸ் போகின்ற சப்தம் கேட்டது. பஸ் சத்தம் வந்த திசையை பார்த்தால் வண்டி மலைச்சி. கிழக்கு திசையில் அடிவானத்தில் போய்கொண்டிருந்த பஸ்ஸினுடைய ஹெட்லைட் வெளிச்சம் திட்டு திட்டாக முள்மரங்களுக்கு மேல் விட்டு விட்டு தெரிந்தது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு சப்தமும் வெளிச்சமும் மறைந்தே போய்விட்டன. அது எந்த ஊருக்கு போகின்ற பஸ்ஸாக இருக்கும்? ஒருவேளை சாத்தான்குளம் பஸ்ஸாக இருந்தாலும் இருக்கலாம். கல்யாணமான பிறகு அம்மன் கோவில் கொடை, பொங்கல் என்று இந்த 4 வருஷத்தில் எத்தனை தடவை திருச்செந்தூர் சாத்தான்குளம் பஸ்ஸில் சண்முகத்தோடு போய் வந்திருக்கிறாள்.
ஒரு தடவை சண்முகம் வேலை பார்த்த வாழைத்தோட்டத்திலிருந்து நாகர்கோவிலுக்கு வாழைக்காய் லாரி லோடு ஏற்றிக்கொண்டு போன போது சாத்தான்குளம் வழியாகத்தான் போகிறது என்று திடீரென்று தோட்டத்திலிருந்து புறப்பட்டு வந்து இவளை அவசர அவசரமாக புறப்படச் சொன்னான் சண்முகம். சாத்தான்குளத்துக்கு லாரி போய் சேரும் பொழுதும் இதே நேரம் தான் இருந்தது. இதே மாதிரி தான் அன்றும் வானில் நிலவு கூட இருந்தது. மெயின் ரோட்டிலிருந்து வீட்டுக்கு சின்ன சின்ன முடுக்குகளை கடந்து தான் போக வேண்டும். நிலா வெளிச்சத்தில் அவனோடு சிரித்து பேசிக்கொண்டே அந்த சின்னஞ்சிறு முடுக்குகளின் ஊடே நடந்து போன போதுதான் அதுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. அப்பொழுது ஐயாவும் ஆத்தாவும் இருந்தார்கள். 2 பேரையும் பார்த்த பொழுது அவர்களுக்குத்தான் எவ்வளவு சந்தோஷம். ஆத்தா தோசை சுட்டு கொடுத்தாள். ராத்திரி வெகு நேரம் வரை எல்லோரும் பேசி கொண்டிருந்தார்கள். 2 வருஷத்துக்கு முன்னால் மழையே இல்லாமல் போய் தண்ணீர் தட்டு வந்த பிறகுதான் எல்லாமே ரொம்ப மோசமாகி போய்விட்டது. சண்முகத்துக்கு தோட்டத்தில் வேலை இல்லாமல் போய்விட்டது. நாளைக்கு ஒரு இடத்தில் கூலி வேலை பார்க்க ஆரம்பித்தான். அதற்கு அடுத்த நாள் வேறு ஒரு இடம். இப்படியாக வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. சாத்தான்குளத்தில் ஐயாவும் ஆத்தாவும் அடுத்தடுத்து ஒரு வருட இடைவெளிக்குள் இறந்து போய்விட்டார்கள். அண்ணன் சாத்தான்குளம் வீட்டை திருட்டுத்தனமாக எடுத்துக்கொண்டு விட்டான். இத்தனைக்கும் அண்ணன் இவள் மேல் தங்கச்சி தங்கச்சி என்று எவ்வளவோ பாசமாக இருந்து வந்தவன் தான். ஆனாலும் அவளுக்கு கூட வீடு வாசல் சொத்து என்றதும் பாசமெல்லாம் பறந்து ஓடிவிட்டது. வீட்டு விவகாரத்துக்கு பிறகு பேச்சுவார்த்தை கூட வேண்டாம் என்று உறவே விட்டு போய்விட்டது. சண்முகத்துக்கு வாழைத்தோட்டத்தில் வேலை போன பிற்பாடு எல்லாமே தலைகீழாக மாறிவிட்டது. 2 மாதத்துக்கு முன்னால் குறும்பூர் பஜாரில் ஏதோ தகராறு வர கோபத்திலே ஒருத்தனை வெட்டி கொன்று விட்டான். கல்யாணமாகி 4 வருஷத்துக்கு பிறகு அப்பொழுதுதான் வண்டி மலர்ச்சி முதலாக உண்டாகி இருந்தாள். சண்முகம் திருச்செந்தூர் சப்ஜெயிலில் தான் இருக்கிறான். அவன் மேல் கேஸ் போட்டிருக்கிறார்கள். அண்ணனிடம் போய் கேட்டதுக்கு, கொலகார பயிலுவ பொஞ்சாதிமாருக்கெல்லாம் அந்த வீட்டில் என்ன வேலை என்று கோபமாக சொல்லி போ என்று விரட்டிவிட்டான். வீட்டை விரட்டிவிட்டான். அன்றைக்கு ராத்திரியே எனக்கு எதுவும் வேண்டாம் என்று வீட்டுக்கு திரும்பி வந்து விட்டாள். அரளி விதையை அரைத்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று குடிக்கப் போன அவளை ராமக்காவின் மகள் பார்த்து விட்டாள். வண்டி மலைச்சி அக்கா அரளி விதையை அரைச்சிக்கிட்டு இருக்கா என்று சொல்லிவிட்டாள். பிறகு ராமக்கா ஓட்டமாக ஓடி வந்து அரைத்ததை பிடுங்கி வீசி எறிந்தாள். இவளை கண்ட மாதிரிக்கு பிடித்து திட்டினாள். சங்கரவண்டி, நீயும் மணிப்பயலுமா குளத்துக்குள்ளே பதிச்சு வச்சிருக்க டின்னை தூக்கிட்டு இங்கே வாங்கட, இங்கே வச்சு அதை அளந்து டின்னுகள் நொப்பிடலாம் என்றார் நம்பித்தேவர். பார்த்தேரா, உம்மை சோழியை காட்டிவிட்டீர்ல, 2 நாளாக காட்டுக்குள்ளே கிடந்து சாராயம் காய்ச்சத ஆளுக்கு இந்த டின்னுகளில் அளந்து ரொப்பிக்கு நேரம் இல்லாமல் போயிட்டுதாக்கும். இதுக்கு ஆள் வரட்டும்னு பார்த்துக்கிட்டு இருந்தியலாக்கும். இதுதானே உங்கள் அம்மாக்கிட்ட உள்ள கெட்ட பழக்கம். பெரிய கவர்னர் மௌனுங்க. போங்கலை, போய் தூக்கிட்டு வாங்கடா. இந்த பிள்ளைய வேற உட்கார வச்சுக்கிட்டு கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்கியே, இது வயிற்ற தள்ளிக்கிட்டு இது வேற எங்களை தனியாக உட்காந்துருக்கு. என்னத்தையாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆகிடுச்சுன்னா என்னடா பண்ணுவிய? உமக்கு என்ன, உங்கள் ஜோலி முடிஞ்சுது. இன்றைக்கி ராவு பூரா காட்டுக்குள்ளே பதுங்கி கிடந்து போட்டு நாளைக்கு காலையில் முதலாளியை பார்த்து சம்பள கணக்கை பார்த்துட்டு வேண்டி முடிச்சுட்டு போயிடுவீர். வந்த இடத்துல போனோமான்னு இல்லை, சரக்கை டின்னு போயிட்டு இன்னும் 10-12 மைல் லொங்குன்னு ஓடணும். 3 நாளாக இங்கேனையே கிடக்கேரு. இந்த டின்னுகளில் நொப்பி வைக்க முடியல உம்மால் என்று முணுமுணுத்து கொண்டே பக்கத்தில் தெரிந்த குளத்து மேட்டை பார்க்க நடந்தார்கள் சங்கரபாண்டியும் மணியும். அவர்கள் போகும்பொழுது, ஏய், அங்கே குளத்தாங்கிற மேலேயே 4-5 டின்னுங்க கிடக்குமாடா, அந்த இடத்துக்கு நேர கீழே குளத்துக்குள்ளே இறங்குங்க. தண்ணிக்கரை ஓரத்தில் ஒரு கல் ஒன்று அடையாளம் கிடக்கும். கல்லை அப்படி புரட்டி போட்டுட்டு கீழே கொஞ்சம் தூரம் தோண்டுங்கடலை, கீழே அங்கே கிடைக்கும் சரக்கு தெரியுதா? அவர்கள் போவதை பார்த்து கொண்டே இருந்தார் நம்பித்தேவர். அவர்கள் குளத்து மேட்டில் ஏறுவதை பார்த்துவிட்டு பேச ஆரம்பித்தார். ஏலா, என்னடா அந்த கிரட்டை பைய அப்படி சொல்லுதேன்னுட்டு வருத்தப்படாத. இதெல்லாம்
பொம்பளைய செய்யக்கூடிய காரியம் அது? முதலாளிமாருக்கு சாராயம் கடத்ததுக்கு ஆம்பளைய விட பொம்பளைய தான் ரொம்ப தோது. யாரும் சந்தேகப்பட மாட்டாவே. அவனுக்கு 4-5 தாராவணுங்கிறதுக்காக வேண்டி பௌத்து பிள்ளைக்காரி இப்படி ஓடிடலாமா தாயி? இந்த கன்றாவியை ஆறுகிட்ட சொல்லியாட. நான் சொல்லுது அதை கேளு. இன்னையோட இதை விட்டுடு. நாளைய உன் அண்ணங்காரங்காலில் போய் விழுந்துரு. இந்த செரிக்குமோ ஏதாவது ஏடா கூட பேசுனாம்னுக்கா என்கிட்ட வந்து சொல்லு. ஊர் பஞ்சாயத்தை கூட்டி பேசி விடுவான். நான் சொல்லுதை கேளுலா. இது வேறு வாக்கிலியத்தை தொழிலா. இன்னைய நேரம் ஒன்றும் இல்லாமல் எப்பையும் போலீஸுக்கு பயந்து சாவணும். எந்த நேரம் வருவான், எந்த நேரம் பிடிப்பான், ஒன்றும் சொல்ல முடியாது தாயி. இப்பொழுது வண்டி மலர்ச்சி மரத்தில் சாய்ந்து உட்கார்ந்தபடியே அழ ஆரம்பித்து விட்டாள். மாமோய், நான் வேணும்னா இங்கே வந்தேன். தவிச்ச வாய்க்கு தண்ணி தரத்துக்கு எனக்கு ஒரு நாதி இல்லையே. அந்த மனுஷன் கோபத்தில் ஆரையோ வெட்டி சாக்க போய் ஊர் உள்ள கிடந்து நாமுள்ள சீரழிதான். என்னையும் அந்த பன்னர் வரலை வெட்டி கொண்டு இருக்கக்கூடாதா அந்த பாய்மாவன்? அந்த ஆர்வமங்களாம் சொடலைக்கு கூட கண் இல்லாமல் போச்சுதே என்று சத்தம் போட்டு புழங்கி புழங்கி அழுதாள் வண்டி மலர்ச்சி. கடவுளை வந்து உனக்கு நிற்க போகிறாரு. அழாத அழாத. சரி சரி, ஒன்று பண்ணு. இந்தா ஒரு 10 ரூபா இருக்குது, இதை வச்சுக்க. நாளைக்கு காலம்பறையே சாத்தாங்க குளத்துக்கு புறப்பட்டு போயிதுரு. நாளைக்கு ராவும் நான் சரக்கை ஏற்றி விட வேண்டியிருக்கு. நாளன்னைக்கு காலம்பறை 10 மணி வண்டிக்கு நான் சாத்தாங்குளத்துக்கு வந்துடுறேன். நீ உன் அண்ணங்காரன் அடித்தாலும் பிடிச்சாலும் அவன் விட்டு திண்ணையிலேயே உளுந்து கடை. கோச்சிக்கிட்டு வந்துடாதாயி. நான் வந்து எல்லாத்தையும் பேசிக்கிடுவேன். புரியுதா? நான் சொல்கிறது புரியுதில்லை உனக்கு என்று கூறிக்கொண்டே அவளிடம் ரூபாயை கொடுத்தார். இது எதுக்கு மாமா? வயசு காலத்தில் நீங்களே புள்ள குட்டியில் வச்சுக்கிட்டு அநேகம் பாடுபடுதிய. இதில் என் சும்மா வேறையா உங்களுக்கு? ஏழைக்கு ஏழை தான் துணை புள்ள. என்ன பெரிய சும்மா 10 11ன்னு நீ எனக்கு ஒரு மவ மாதிரி. அம்புட்டு தான் ஆத்தா. 3 பேரும் டின்களை தலையில் வைத்துக்கொண்டு மெயின் ரோட்டை விட்டு தள்ளி 1 மைல் தூரத்துக்கும் மேல் உள்ள அந்த காட்டுக்குள் வேக வேகமாக நடந்து கொண்டிருந்தார்கள். ஆளுக்கு 10 லிட்டர் வீதம் சுமந்து கொண்டு போக தலைக்கு 10 ரூபாய் கூலி என்றுதான் பேச்சு. சங்கரபாண்டியும் மணியும் வண்டி மேலாச்சி மேல் இறக்கப்பட்டு அவள் தலையில் 6 லிட்டர் மட்டுமே ஏற்றிவிட்டனர். பாக்கி 4 லிட்டரை தங்கள் டின்களை நிரப்பிக்கொண்டார்கள். தலையிலே சுமை இருந்தாலும் தேரிக்காட்டு காற்றும் நிலா வெளிச்சமும் சேர்ந்து வழியை தோற்றாமல் செய்துவிட்டன. கிட்டத்தட்ட ஒரு 6 மைல் தூரம் அவர்கள் நடந்திருப்பார்கள். கீரை ஊருக்கு தெற்கே போகும்பொழுது ஒரு வெட்ட வெளியில் சுமையை இறக்கி வைத்துவிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்தார்கள் சங்கரபாண்டியும் மணியும். கொண்டு வந்திருந்த ஒரு அரைச்சரை டீயில் தூக்கி கொண்டு வந்த சாராயத்தை ஊற்றி கொஞ்சம் குடித்தார்கள். வண்டி மலர்ச்சி ஒரு பக்கத்திலே ஆயாசமாக படுத்து விட்டாள். அவளையும் நீயும் கொஞ்சம் குடியேன் என்று குடிக்கச் சொன்னார்கள். அவள் வேண்டாம் என்று கூறிவிட்டாள். மணி அவளை குடிக்கச் சொன்னபோது அவளுக்கு சண்முகத்தின் ஞாபகம் வந்து விட்டது. அவனும் அவளும் எத்தனையோ தடவை குடித்திருக்கிறார்கள். சாராயத்துக்கு கருவாட்டை தொட்டுக்கொண்டு சாப்பிடுவது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். மணி என்ன இருக்கும் என்று படுத்துக்கொண்டே கேட்டாள் வண்டி மலர்ச்சி. டின்னை தலையிலே சுமந்து வந்ததில் பிடரியும் தோள்களும் ரொம்பவும் பழித்தன. மணி வானத்தை அண்ணாந்து பார்த்தான். என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு மணி 1:30 மணி இருக்கும் என்றான். உடம்பு வலிக்கிற வழியில் இந்த காற்றும் நிலா வெளிச்சமும் எம்புட்டு சுகமாக இருக்குது தெரியுமா? அப்படியே படுத்து தூங்கலாமான்னு தோணுது. அதுக்கு தான் 2 சிரட்டை குடிச்சியானா கெச்சலாக இருக்கும் என்றான் மணி. குடிக்கலாம் தான், ஆனால் பௌத்தில் புல்லண்டு ஒன்று கிடக்குதில்ல, அது என்னமாவது ஆகி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அட நீ ஒருத்தி இந்த பையகிட்ட போய் பெருசாக விளக்கம் பேசிகிட்டு இருக்கியே. கர்ப்பமாக இருக்கிறவ குடித்தான்னா கர்ப்பம் குழஞ்சி போயிரும்டா. ஒழுங்கா மோளை தெரியாத பையன், உனக்கு எதுக்குடா இதெல்லாம் என்றான் சங்கரபாண்டி. பேசிக்கொண்டிருக்கும் போதே தூரத்தில் ஏதோ சப்தம் கேட்கிற மாதிரி இருந்தது. கொஞ்ச நேரம் கவனித்து கேட்ட பிறகு குசு குசுவென்று ரொம்ப தாழ்வான குரலில் மனித குரல்கள் பேசுவது கேட்டது. இலே மோசம் போயிட்டோம்டா. ஏட்டி வண்டி மலைச்சி எந்திரிலே.
மணி பக்கத்தில் தங்கவேல் நாடார் வேலையில் கிணறு இருக்குது, அதில் தூக்கி போட்டு ஓடிடும், தூக்கு 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 என்று அவசரப்படுத்தினான் சங்கரபாண்டி. டேய் லே, நான் அப்போவே உட்கார போதிலே சொன்னேன், நீ கேட்டியா? நீ காட்டுக்குள்ள தேரத்துக்கு ஒரு திசையிலேருந்து காத்தடிக்குமாடா, தின்ன திறந்தானாவே வாடை காட்டி கொடுத்துரும்னு சொன்ன கேட்டியா? நீ இப்போ எல்லாரையும் சேர்த்து மாற்றி விட்டுட்டியாடா. செரிக்க மோன கூட சேர்ந்து குடிச்சு விட்டு புத்தியா சொல்லிக்கிட்டு இருக்க, ஒரே இருக்கா இறுக்கி போட்டுருவேன், தூக்கலாட்டின. மறுநாள் திருச்செந்தூர் சப் மாஜிஸ்திரேட் கோர்ட்டில் சங்கரபாண்டி மணி இவர்களோடு வண்டி மலைச்சியும் அங்கே உட்கார்ந்திருந்தாள் என்பதோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது. என்ன நேயர்களே, திரு வண்ணா நிலவன் அவர்கள் எழுதிய இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ், வாழ்க வளமுடன்.